தேதி கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள லாரி உரிமையாளர்கள் அதை சார்ந்த தொழிலாளர்களும் இந்த திமுக அரசுக்கு வாக்களிக்கப்பட்டது. ஆனால் அந்த திமுக ஆட்சி சொன்ன மாரி மணல் குவாரி திறந்தது. தனியாரிடம் ஒப்படைக்கும் போது ஈடி ரெய்டு ஒரு 4600 கோடி ஊழல் வந்தது. ஊழல் வந்து மணல் குவாரி நின்று, ஆனால் மத்திய அரசை எதிர்த்து 4 மாவட்ட ஆட்சியர் மீது வழக்கு இருந்த போதும் ஆன்லைனில் முறைப்படி இந்த மணல் குவாரி நடைபெற்றது. ஆனால் இப்போது 16 மாதமாக இந்த மணல் குவாரி நிறுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறது. ஆனால் இந்த அரசு ஏன் குத்துவதாரை தேடிக்கொண்டு இருக்கிறது? ஏன் இந்த அரசு டாஸ்மார்க் நடத்த முன்னுரிமை வரும்போது போக்குவரத்துறை 4600 கோடி ஊழல் லாஸில் போகின்ற போது இந்த களிமலத்தில் மணலால் லாஸ் ஏற்படுகிறதா? நல்ல திட்டங்கள் கொண்டாட சொல்கிற முதலமைச்சர் எங்ககிட்ட நிதி இல்லைன்றார். இந்த களிமலத்தில் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்குது. அதை சார்ந்த அமைச்சருக்கு பல மனுக்கள் அனுப்பி அவர் காது செவிக்கவே இல்லை. அந்த துறை சார்ந்த அமைச்சரால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பேறு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த துறை முதலமைச்சர் கீழையும் துணை முதலமைச்சர் கீழையும் செயல்பட வேண்டும். இன்றைக்கு மணல் குவாரி திறந்தால் அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போராடுவோம் சொல்றார். அவங்க ஆட்சியில் 2500 கல்கிரசர் மட்டும்தான் இருந்தது. அம்மா உயிராட இருக்கிற வரைக்கும். எடப்பாடி ஆட்சி ஏற்பட்ட போது 3800 கல்கிரசர் உருவாக்கப்பட்டது. ஏன் இந்த மலையில் ஒட்டுமொத்தமாக முடக்கினார்? எடப்பாடியார் தான் எங்களுடைய வாழ்வாத்துக்கு கேள்விக்குறி ஆக்கினார். மணல் குவாரி லாரி உரிமையாளருடைய வாழ்வாத்தை கேள்விக்குறி ஆக்கினார் எடப்பாடியார். அன்றைக்கு புதுமையாக மூடப்பட்ட குவாரியை அரசு உடனடியாக திறந்து எங்களுடைய ஆன்லைனில் 14ஆம் தேதி டாக்ஸி வருது. 14ஆம் தேதி 12/1 ஆனாலும் டாக்ஸிக்கு 1000 ரூபாய் விலை இருக்கிறது. நாங்கள் அரசுக்கான கட்டுறோம், பையனை போட்டு கட்டுறோம். 16 மாதமாக 700 வண்டிகள் ஆன்லைனில் மணல் போடணும்னு சொல்லி பணம் வாங்கி அரசு வச்சிருக்குது. அந்த மணலையாவது இருக்கிற ஸ்டாக் பாயிண்டில் இருக்கிற மணலையாவது இந்த லாரி உரிமையாளருக்கு ஏன் முன்னிருந்து வழங்க வரமாட்டுது? 16 மாதமாக எங்கள் பணம் இருக்குது. ஆனால் அரசுக்கு நான் கட்டுற வரி இந்த 14ஆம் தேதி வந்தால் டாக்ஸி கட்டணும். ஆனால் நான் டாக்ஸி 12/1 கூட உனக்கு 1000 ரூபாய் போட்டு வரி கட்டுறேன். ஆனால் என் பணம் 16 மாதமாக வச்சுக்கிறீங்க, எதுக்கு வச்சுக்கிறீங்க? எனக்கான மணல் கொடுக்கணுமா கொடுக்குறது இல்லையா? ஸ்டாக் பாயிண்டில் இருக்கிற மணல் எனக்கு கொடுக்கணுமா கொடுக்குறது இல்லையா? இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. இதை மனு கொடுத்து விட்டு இந்த அரசுக்கு ஒரு 15 நாள் கெடு வைத்து விட்டு மிகப்பெரிய லாரி உரிமையாளர் திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதாக இந்த அதிகாரி இன்றைக்கு சிஐ பார்த்து மனு கொடுக்க லாரி உரிமையாளர் ஒன்று திரண்டுகிறார்.